பிரசல்ஸ் நகரின் மாயமான சென்னையை சேர்ந்த ராகவேந்திரன் மெட்ரோ ரயிலில் போனில் கடைசியாக பேசியது தெரிய வந்துள்ளதாக சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் விமான நிலையம் மற்றும் மெட்ரோ ரயிலில் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் நடத்திய மனித வெடிகுண்டு தாக்குதலில் 31 பேர் கொல்லப்பட்டனர். 300க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். விமான நிலைய தாக்குதலில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய இந்தியர்கள் நிதி, அமித் ஆகியோர் காயமடைந்து பிரசல்ஸில் உள்ள இன்போசிஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்த சென்னையை சேர்ந்த ராகவேந்திரன் கணேஷ் தாக்குதல் சம்பவத்துக்கு பின் மாயமானார். அவரை தேடும் பணியை பெல்ஜியத்தில் உள்ள இந்திய தூதரகம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாயமான ராகவேந்திரன் கணேஷ் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தபோது கடைசியாக போனில் பேசியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ட்விட்டர் மூலம் தெரிவித்துள்ளார். ராகவேந்திரன் தினமும் மெட்ரோ ரயிலில் அலுவலகத்தை செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாக அவரது தாயார் அன்னபூரணியும் கூறியிருந்த நிலையில் குண்டு வெடிப்பில் அவர் காயமடைந்தாரா, அவரது தற்போதைய நிலை என்ன என்பது புரியாத புதிராக உள்ளது.